வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் கேமிங். அது இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் நீடு மோர் ஹீட்டுங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில். முக்கியமாக நம்ம போனோம் இல்லை சோலோ மூடு. ஆமாம், நம்ம எப்போவுமே சோலோவாக தான் விளையாடுவோம். இருங்க, இந்த கேம் ஒருத்தன் ஸ்கூலுக்கு லீவ் போடணுன்னு சொல்லி அடம் பிடிப்பான். அதுக்கு அவங்க அப்பா ஜுரம் அடித்தா தான் லீவ் போட ஒத்துக்குவாப்பில். அதனால் நமக்கு சூடு அதிகமாக வேணும். உடம்பு நல்லா சுட்டால் தான் ஜுரம்னு நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒத்துப்பாங்களோ அந்த மாதிரி. திரும்ப மண்டே எனக்கு ஸ்கூலுக்கு போகவே சலிப்பாக இருக்குது, நான் லீவ் போடலான்னு இருக்கேன், நான் அன்றைக்கி வீட்டிலே இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் என் அப்பா கிட்டே போய் எனக்கு ஃபீவராக ஜுரம் இருக்குது, சளி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன்னு. அப்பா எனக்கு ரொம்ப 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 உடம்பு முடியலன்னு. சரி, இவர்கிட்ட தெர்மாமீட்டர்லாம் இருக்குங்க. 97.7 ஃபேரன்ஹீட். ஆமாம். லைட் ஆன் பண்ணுமா பாருங்க கைஸ், என்னமா மூளை இவங்களுக்கு. ஓகே, ஆமாம், லைட் ஆன் பண்ண சூடு இருக்குல்ல, அதனால தான். ஆனால் எனக்குலாம் அப்படி இருக்காது. ஓகே, ஒரு லைட் ஆன் பண்ணியாச்சு, ரெண்டாவது லைட் எங்கே? ஹால் லைட் எங்கே கைஸ் இருக்கு? இந்த ஹாலு இருங்க, பாத்ரூமு எங்கே ஆன் பண்ணுறது? இங்கே போகலாமா? எங்கே போய் ஆன் பண்ண? எவ்ரி லைட்டா? என்னது இதுவா? இது லைட்டே இல்லை கைஸ். லேம்பா? ரைட்டு கைஸ். லைட்டாக இவனோட மண்டை பாருங்க கைஸ், மொட்டை மட்டையாட்டம் இருக்குது. எந்த மொட்டைன்னு தெரியல, ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அது ஆன் பண்ணியாச்சு. ரைட்டு, இந்த லைட்டை ஆன் பண்ணியாச்சு. என்ன அது இதே ஆன் பண்ண முடியல? ஆன் பண்ணுறா. டே ஐயோ, என்னதான் ஆச்சு கைஸ்? இதுக்கு என்னதான் ஆச்சு? என்ன கைஸ் ஆச்சு? திரும்ப நம்ம ரீஸ்பான் கொடுக்கணுமா? சரி, ரீசெட் கொடுத்துட்டேன். ஐயோ, என்ன கைஸ் இது இப்படி ஆகுது? ஆன் ஆகி, ஐயோ அப்பாடா, ஆன் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம அப்பங்காரங்கிட்ட போய் நம்ம ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்லணும். திரும்பவும் தெர்மாமீட்டர் எடுத்து பார்ப்பான், ஓகேன்னு சொல்கிறான். ரைட்டு, பார்த்துட்டாப்புல 98 ஒரு ஃபேரன்ஹீட் ஏறிச்சு. எனக்கு இன்னும் சூடு வேணும் அப்படின்னு எல்லா லைட்டையும் போட சொல்கிறாங்க வீட்டில். நம்ம அப்பங்காரனுக்கு கரண்ட்டு பில்லை ஏற்றி விட்றோம். அவனுக்கு காசெல்லாம் நாமமாக போக போகுது. 0.2 நம்ம பெட்ரூமில் அதெல்லாம் தேவையில்ல, ஆன் பண்ணியிருக்கு. இவன் ரூமில் ஐயோ என்னதான் நீ இங்கே என்னதான் பண்ணுற அப்படின்னு இவன் வேற கத்துறான். அமைதியாடுறா, சும்மா கத்திக்கிட்டு. நான் என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னடா பண்ணுற அப்படின்னு கத்துறான். நான் என்ன பண்ண உனக்கு இப்போ என்னவா? நீ என்னதான் பண்ணுறன்னு திரும்பவும் கத்துறான் பாருங்க. எதுக்கு நீ இதெல்லாம் ஆன் பண்ணுறன்னு கேட்குறான். சரின்னு சொல்லி இவன் திரும்பவும் தெர்மாமீட்டர் எடுத்து பார்க்குறான். 99.9 ஃபேரன்ஹீட்டு. நல்லது, எனக்கு இன்னும் வேணும். என்னங்க வீடு பார்க்க கொஞ்சம் செகப்பாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் குளிக்கணும்னு சொல்கிறானுங்க. ரைட்டு, எம்டி மக்கு. இதை வச்சு என்ன காஃபி போடணுமா? இல்லை சாக்லேட் மில்க் மைக்ரோவேவில் வைக்கணும்.
ஏங்க இருங்க, இதை வச்சு குடித்தா சூடு அதிகமாகும் தானே? ஆமாம், சாக்கோ எம் வந்து குடிக்கணுமா? குடி. 0.9 ஃபேரன் ஹீட் ஏறி இருக்கு. இப்போ வந்து பாத் டப்பில் வந்து தண்ணி பாத் டப்பில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணோம். அதுக்கு 3.6% ஃபேரன் ஹீட் ஏறி இருக்கு. இப்போ நம்ம திரும்ப நம்ம டேடி கிட்ட சொல்லணும், எனக்கு திரும்ப ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாப்புல. நீ எப்போ தான் ஸ்கூலுக்கு போகணுன்னு நம்ம டேடி வேறு கோவப்படுறாப்புல. 104.4 ஃபேரன் ஹீட், 104.4 ஃபேரன் ஹீட்டு கைஸ். நம்ம ட்ரெஸ் மாற்றணும். இப்போ என்னங்க ஸ்வெட்டரா? ஓ வின்டரா? கோல்டா? ஆமாங்க, இந்த ஸ்வெட்டரை மாற்றினா உள்ளே சூடாக தான் இருக்கும், சில்லுன்னு எல்லாம் வேர்த்து கொட்டும். திரும்பவும் நீ உனக்கு ஒன்றும் கோல்டெல்லாம் இல்லை, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும். ஓ ஜன்னலை சாத்தினா ஹீட்டு, அதான் ஹீட்டு ஏறுமா? அதான் கைஸ், அதான் காற்றோட்டமாக இருக்காது, காற்றே வராது, அதனால் வீடு ஃபுல்லாக ஹீட் ஆகிடும், சூடாக இருக்கும். என்ன மாதிரி மூளை இவனுக்கு! சே, நல்லா யோசிக்கிறான். இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பயபுல படிப்பில் கட்டினா முன்னேறுவாப்பில். ஓகே, இன்னும் எதாவது ஜன்னல் இருக்கா? விண்டோ எதாவது இருக்குது? இன்னும் எதாவது டேர்ன் த ஹீட்டிங் ஆனா? ஓ ஹீட்டரை போடணுமா? ஏங்க அவங்க 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 கண்ட்ரிலெலாம் இதுதாங்க ஹீட்டரு, பார்த்துக்கோங்க. நமக்கெல்லாம் குளிக்கும் போது தான் ஹீட்ரு போடுவோம், அதாவது தண்ணிக்கு. இவங்க வீட்டிலேயே ஹீட்ரு போட்டு வச்சுருக்காங்க. இது பார்க்க ஒரு பைப்பு மாதிரி தான் இருக்குது. 2 போட்டாச்சு. இன்னொன்று அந்த அப்பங்கார ரூமில் இருக்கும். ஆமாம். என்ன உனக்கு என்ன கோல்டா? ஏன் இதெல்லாம் பண்ணுற? நீ ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட போகிறேன்னு திட்டுறாப்புல. ஒன்றுமே சொல்ல. நீ நல்லா தான் இருக்க, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு இன்னும் ஏங்க வீடை பாருங்க, லைட்டாக சகப்பாக ஆயிடுச்சு, இப்படி சூடாக இருக்கு அப்படின்னா. டேர்ன் ஆன் த ஸ்டவ் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர், சுடு தண்ணி எடுக்கணும். எங்கடா அது? அந்த மக்கு வேற காணும். ஹாட் வாட்டர் இங்கே. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி எல்லா இதுலேயும் திறந்துடணும்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இது ஒரு பேஷனா? எத்தனை வாஷ் பேஷன் தான் இவங்ககிட்ட இருக்குமோ தெரியல கைஸ். உங்கள் அப்பா கிட்ட போய் நீ காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பா நீ இன்னும் இங்கேயா இருக்கியா? நீ என்ன தான் பண்ணுற? ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனால் அவன் வேற திட்டுறான். ரைட்டு. 126 ஃபேரன் ஹீட்டு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஃபயர் பிளேஸ், அதாவது அதான் அந்த என்னது ஹோம்ஒர்க் வந்து அந்த ஃபயர் பிளேஸில் பேர்ன் பண்ணுமா, அதாவது எரிக்கணுமா? ஏங்க இவ்வளோ பெரிய புக்குங்க! ஆஹா, இவன் ஹோம்ஒர்க்கு எரிச்சிட்டா இவனுக்கு ஸ்கூலில் சங்கு தான் போல, இல்லை புதைச்சிருவாங்க, இல்லைன்னா செதைச்சிருவாங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், இது வந்து இப்போ பாலாக போக போகுது. அவ்வளோதான். இன்னும் ஹீட்டு ஏறி இருக்கு எக்ஸ்ட்ராவாக. இப்போ நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லணும் எனக்கு கோல்டு இருக்குன்னு. அவன் எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இதுவுமே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. 135.9 டிகிரி ஃபேரன் ஹீட்டா? இதுதாங்க ஆக்சுவல் ஃபீவரு. ஸோ ஏங்க உடம்புலாம் அனல் மாதிரி கொதிக்குங்க. இதெல்லாம் மைக்ரோவேவை ஆன் பண்ணும். ஷோ என்னையா இந்த கண்ட ஆடெல்லாம் வருது? அதெல்லாம் அன்னெசரியான இந்த ஆடை பிளாக் பண்ணும். ஃபோர்க்கு இந்த மைக்ரோவேவா அதான் இதிலே போட்டானுங்க, டோன்ட் ட்ரை அட் திஸ் ஹோம் அப்படின்னு. இவங்க காய்ஸ் இதை பார்த்து யாருமே வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வேலை. பாருங்கள் வீடு எப்படி செவப்பாயிருச்சு அப்படின்னா எவ்வளோ சுடுதுன்னு. திரும்ப நம்ம டேடி ஒன்றும் சொல்ல, செக் பண்ணி பார்க்குறாப்புல. 153 காய்ஸ். இதுதான் ஆக்சுவல் ஃபீவர். இவன் என்ன இதுவும் நார்மல்னு சொல்கிறாப்புல. ஒருவேளை நம்ம அப்பாவுக்கு கண்ணு தெரியலையும்
இப்போ அவன் காரு சூப்பர் வச்சான் பாரு ஆப்பு. அவன் கார் லோன் வேற கட்டணும். இப்போ அவன் காரை எரிச்சுட்டான் அந்த கார்காரன். ஏய் என்ன தைரியம் இருந்தால் அந்த காரை அடித்தான் உமாவனு. நீ மட்டும் எரி அந்த லோனை ஒழுங்காக கட்டல உன்னை போலீஸுக்கு பிடிச்சிருவேன். காய்ஸ் இவன் இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா? அட பாவி இப்படி இல்லாமல் பண்ணுற. ஏய் ஒரு ஸ்கூல் லீவுக்காக காய்ஸ் பார்த்தீங்களா? ஒரு ஸ்கூல் லீவுனா நம்ம ஊரில் ஒரு ஃபீவர் இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவோம். ஆனால் இவங்க ஊரில் ஒரு ஃபீவருக்கு இத்தனை இது டெல் ஃபாதர் இவா. அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் அனுமதிக்க மாட்டான், பெர்மிஷன் தர மாட்டாப்புல. திரும்பவும் தெர்மாமீட்டர் செக் பண்ணுவான், நார்மல்னு சொல்லுவான். 207. ஐயோ 207 ஏங்க 207னா ரொம்ப அதிகங்க. யாருங்க இவன் மரத்தை எரிக்கணுமா? ஆடா பாவி. பாருங்க வெளியிலனா வீட்டில் பாருங்க எப்படி சூடாக இருக்கு, சகப்பாக இருக்கு. மரத்தை எடுக்கணும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? மரத்தை வளங்கணும். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற? ஒரு ஸ்கூலுக்காக மரத்தை அதுதான் அது பாட்டுக்கு 7ன்னு இருந்துச்சு, நமக்கு அது காற்று தந்துச்சு. எங்கே 180 ஃபேரன்ஹீட் ஏறிடுச்சு. அப்படின்னா 300 டிகிரி ஃபேரன்ஹீட்டு. ஓ மை காட், இவ்வளோ ஃபேரன்ஹீட்டா? இங்கே இதெல்லாம் உடம்பா எரியுங்க இதெல்லாம். யாருங்க அவன்? இவனுக்கு கண்ணே தெரியலையோ? 387. பா அதெல்லாம் ஒன்று ஒன்று. ஏங்க இவன் தலையில் எரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மண்டையே தீ பிடிச்சி எரியுது. நெருப்பு. ஸ்விம்மிங் பூலில் லாவா போடணும். அது எப்படி லாவா போடணும்? அதை எப்படி என்னமோ போகிறான். ரைட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? நாட் ஃபார் லாங் எம்டி பூல் ப்ரே, அதாவது வேண்டணும். கடவுளே இந்த ஸ்விம்மிங் பூலில் இப்போவே லாவா வேணும், இப்போவே நீ வந்து இங்கே இந்த லாவாவை ஊற்று ப்ளீஸ், நான் இதுதான் என் வரோம் அப்படின்னு வேண்டாப்புல. ஏங்க இவன் பார்க்க கடவுள் மாதிரி இல்லை, சாத்தான் மாதிரி இருக்கான். சூப்பா சப்புனா என்ன? சப்பா சூப்பா என்னது? கடவுளே இந்த ஸ்விம்மிங் பூலில் லாவா ஊற்றுங்க. ஓகே ப்ரோ அப்படின்னு கடவுள் சொல்கிறாப்புல. லாவா வந்துடுச்சு. ஓகே பாய், நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு. என்னங்க இவன் வெடிச்சிட்டான். கடவுளா 1485. ஏங்க இதில் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க லாவாவில்? எப்படிங்க இதெல்லாம்? லாஜிக்கே இல்லைங்க இதெல்லாம். இவன் உடம்பினார் பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஓ மை காட். இப்போ பாருங்கள் 2000 இருக்கும், இல்லைன்னா 1900 வரையும் இருக்கும். 1900 அந்த 1900 இல்லைன்னா 2000 வரையும். இவன் என்னமோ புலம்பிகிட்டு இருக்காங்க காய்ஸ், இந்த சொட்டத்தலையன். இவன் திரும்பவும் தெர்மாமீட்டரில் பார்க்குறான். நீ திரும்பவும் நல்லா தான் இருக்க காய்ஸ். இவனுக்கு என்ன கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிருச்சு போல். போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இவனை கொண்டு போய் விடணும். ஷம்மா நல்லா தான் இருக்குன்னு. இதுதான் ஆக்சுவல் ஃபீவர். 100 டிகிரி மேலே இருந்தால் சேஞ்ச். இருங்க சேஞ்ச் பண்ணோம், இருங்க. கால் ஹஸ் ஹியர் அ டிராகன் 321456. ஓ டிராகனை கூப்பிட்டா அதான் ஹீட்டுக்கு 321456. டிராகனை கூப்பிட்றோம் ஏன்னா ஹீட்டுக்காக. எங்கள் வீடு பாருங்கள் செவப்பாயிருச்சு, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. என்னங்க இப்போ கிட்டன் கவ்வு மோ அப்படின்னு கத்துது. இன்னும் மோன்னு கத்துது. ஓ ஏங்க இங்கே ஒரு கட்சின்னு வருங்க, இப்போ வரல, என்னமோ ஆச்சு, கிளிச்சு போல் இந்த இதில். இப்போ ட்ராகன் வருதுங்க கைஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து பாருங்கள் ட்ராகன் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா? வீடை வந்து அதோட அது வாயிலேருந்து நெருப்பை கக்கி வீடை ரொம்ப ஹீட் ஆகுது. வீடு கூரே பற்றிக்கிச்சு. அவ்வளோதான் ஃபினிஷ்ட் அப்படின்னு அது பாட்டுக்கு போயிடுச்சு.
3600 Fahrenheit நெருப்பிருது கைஸ். ஃபயர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்றது தான் நல்லது. 5472 ஏங்க யாருங்க பேசிக்காரனா இருக்கணும்? ரோப்பு சூரியனை பூமிக்கு இழுத்து வர சொல்லுங்க. யாரா நீங்கள் லாஜிக்கே இல்லாமல் பண்ணுறீங்க? இங்கே நிற்கணுமாமா? ஓ இங்கே இங்கே ரோப்பு பிடிச்சி இழுக்கணுமாமா? ஓகே இழுக்கிறான். ஐ அப்படின்னு சொல்கிறான், கத்துறான். வாண்ட் அப்படின்னு கத்துறான். வாண்ட் கோ. எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்காது அப்படின்னு இழுக்கிறான் சன்னை. கைஸ் இதெல்லாம் லாஜிக்கே இல்லை கைஸ். ஒரே லாஜிக்கே இல்லாத கேமாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் தான் கைஸ். ஸ்கூல் அப்படின்னு கத்திட்டான். சூரியனை இழுத்துட்டாப்புல, சன்னை இழுத்துட்டாப்புல. இப்போ எவ்வளோ Fahrenheit? எவ்வளோ? 9900. அப்படின்னா ரைட்டு. சன்னை இழுத்துட்டாப்புல. அப்பா இது டெம்பரேச்சர் எவ்வளோன்னு? ஓகே இன்னைக்கு நீ வீட்டில் இருங்க. எஸ் அப்படின்னு குட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. பட் இவன் வீட்டில் இருக்கிற நேரம் பூமி அழிஞ்சிருச்சு. அந்த கட்சி இப்போ எனக்கு வரல, ஏதோ ஒரு இதாகிடுச்சு. அட்லீஸ்ட் நீ ஸ்கூலுக்கு லீவாச்சு போட்டேன்னு சொல்கிறாங்க. இது குட் டேட்டிங்கு. ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த கேமில் பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய். டேக் கேர், பாய்.